சிவனேய பேரவையினுடைய 14ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் நம்முடைய செவிகளுக்கு விருந்து படைக்க சிவனேய சுடர் மாமணி திருமதி ஆனந்தி ஸ்ரீராமன் அவர்கள் சிவமகா கருணை என்ற பொருளிலே உரையாற்ற வருகிறார். தெரிந்ததை பேசுவது பேச்சு அல்ல, தெளிவை ஏற்படுத்துவது பேச்சு. சிவமகா கருணை என்ற பொருளிலே நம்மிடையே தெளிவை ஏற்படுத்த உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறோம் சிவனேய சுடர் மாமணி திருமதி ஆனந்தி ஸ்ரீராமன் அவர்களை. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. மூவிரு முகங்கள் போற்றி, முகம்பொழி கருணை போற்றி, எவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி, காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி, அண்ணான் திருக்கைவேல் போற்றி போற்றி, சேவலும் மயிலும் போற்றி. அன்பிற்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சிவநேய பேரவையின் நிறுவனரும் மற்றும் தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர் அனைவருக்கும், இங்கு அரங்கம் வந்திருக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும், பெரியோர்களுக்கும், தாய்மார்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். இன்று எனக்கு பேச கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு சிவ மகா கருணை. அந்த சிவபெருமானின் கருணையினால்தான் சிவனேய பேரவையின் 14ஆம் வருடத்தின் ஆண்டு விழா மிகச் சிறப்பாக இங்கு நடந்து கொண்டிருக்கின்றது என்பதில் ஒரு சிறிது ஐயமும் எங்களுக்கு இல்லை. அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவமாவதாரும் அறிகிலார், அன்பே சிவமாவதாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. சிவமும் வேறு அன்பு வேறு என்பதே இல்லை. சிவம் என்றாலே கருணைதான், கருணை பொய்பவன் என்றாலே அது சிவபெருமான் தான். சிவ மகா கருணை என்ற தலைப்பை கொடுத்துள்ளதால் என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னியில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசக வரிகளை நினைவு செய்து அந்த எம்பெருமானின் கருணைகளை பேச பணித்தமைக்கு எம்பிரானுக்கு என்னுடைய முதல் வணக்கங்களை நான் சமர்ப்பித்துக் கொண்டு என்னுடைய உரையினை நான் தொடங்குகின்றேன். எம்பெருமான் கருணை மிக்கவர். பார்க்கடலில் துயிலும் விஷ்ணுவும் நான்முகனும் மற்றும் தேவர்கள் அனைவருமே எம்பிரானின் கருணைக்கு மிகவும் பாத்திரமானவர்கள். அந்த தேவர்கள் உலகத்திலே அப்பொழுதெல்லாம் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் மிகவும் எப்பொழுதும் சண்டையானது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். தேவர்கள் அசுரர்கள் சண்டை, அந்த சண்டை எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். அசுரர்கள் எவ்விதமாவது தவம் செய்து பிரம்மாவிடமோ சிவபெருமான் கருணை கடலாகிய சிவபெருமானிடமோ வரங்களை வாங்கி விடுவார்கள். அதனால் அந்த வரங்களை வைத்துக் கொண்டு தேவர்களுக்கு துன்பம் செய்வதே அவர்களுடைய வேலை. அதனால் தேவர்களுக்கும் அசுரர்களுக்குமான போரானது எப்பொழுதும் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அவ்வாறு இருக்கின்ற ஒரு சமயத்திலே தேவர்கள் பலர் அசுரர்களால் மடிந்து கொண்டிருந்தனர். அதே நேரத்திலே அசுரர்களும் தேவர்களால் மடிந்து கொண்டிருந்தனர். அப்பொழுது தேவர்கள் அனைவரும் நாராயணரிடம் வந்து, திருமாலே, இவ்வாறு நிறைய தேவர்கள் இறந்து கொண்டிருக்கின்றபடியால் அவர்களுடைய வாழ்நாள் முடிந்து விடுகின்றது. அமுதமானது பார்க்கடலை கிடைந்தால் கிடைக்கும். அத்தகைய அமுதத்தை பருகிவிட்டால் அவர்களுக்கு இறப்பு என்பதே இருக்காது. அதனால் பார்க்கடலை கடைவதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் தான் முன்னிருந்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள். அப்பொழுது மகாவிஷ்ணுவும் சரி அவ்வாறே செய்துவிடலாம் என்று கூறுகின்றார். அதனால் அசுரர்களிடையே சென்று இவ்வாறு அமுதம் கிடைத்தால் பார்க்கடலை கடைந்து நாம் இருவருமே சமமாக பங்கிட்டுக் கொள்ளலாம் என்று பேச்சுவார்த்தை நடக்கிறது. எப்பொழுதுமே ஒரு பொருந்தாத கூட்டணி அன்றே நடந்துவிட்டது. தேவர்களுக்கும் அசுரர்களுக்குமான பொருந்தாத கூட்டணி. எப்படி அது சாத்தியமாகும்? இருந்தாலும் அமுதம் கிடைக்கப் போகிறது என்ற நம்பிக்கையில் இருவரும் பார்க்கடலை கடைவதற்கு சம்மதித்துக் கொண்டு வந்துவிட்டார்கள். எவ்வாறு கடைவது?
அதற்கு கடைவதற்கு மேருமலையை மந்திரமலையை மத்தாக வைத்து வாசுகி பாம்பினை கடைவதற்கு நானாக மாற்றி அவர்கள் பார்க்கடலை கடைந்தார்கள். அதற்கு வாய்ப்பக்கத்திலே சென்று நாராயணன் பிடிக்க அவர் பின்னால் தேவர்கள் நின்றார்கள். உடனே அசுரர்கள் என்ன சொன்னார்கள், நாங்க என்ன அவ்வளோ கீழ்த்தரமா, வால் பக்கத்தெல்லாம் நாங்க பிடிக்க முடியாது, பாம்போட வாசுகி பாம்பின் வாய்ப்பக்கத்தை தான் நாங்க பிடிப்போம்னாங்க. சரி, திருமாலுக்கா தெரியாது, சரி நீங்கள் நீங்கள் தலைப்பக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், நான் வால் பக்கத்தை எடுத்துக்கொள்கிறோம் என்று தேவர்கள் எல்லாரும் வால் பக்கத்தை வாசுகி பாம்பினுடைய வாலினை பிடிக்க, அசுரர்கள் எல்லாரும் தலையினை பிடிக்க மந்திரமலையை வாசுகி பாம்பினால் கடைய ஆரம்பித்தார்கள். ஆனால் அது சரியாக அந்த கடலிலே பார்க்கடலிலே நிற்கவில்லை, மந்திரமலை சாயத் தொடங்கியது. அப்பொழுது மகாவிஷ்ணுவானவர் கூர்ம அவதாரம் ஆமையாக வடிவம் எடுத்து அந்த மந்திரமலையை தான் தாங்கிக் கொண்டு மந்திரமலை ஆடாமல் இருப்பதற்காக அதன் மேலேயும் பிடித்துக் கொண்டு அவர்களுக்கு உதவி செய்கிறார் பார்க்கடலை கடைவதற்கு. கடைகிறார்கள் பல நாட்கள் இந்த கடையும் வேலை நடைபெறுகிறது. அப்பொழுது கடையும் பொழுது இந்த வாசுகி பாம்பினால் முடியவே இல்லை, அதைத்தானே கயிறாக வைத்து கடைந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது என்னாகின்றது, அதன் வாயிலிருந்து விஷமானதை கக்க தொடங்குகின்றது. அப்பொழுது அதன் வாய்ப்பக்கத்திலே யார் இருக்கிறார்கள், அசுரர்கள். அவர்கள் அந்த விஷத்தின் தாக்கத்தை தாங்க முடியாமல் ஓட ஆரம்பிக்கிறார்கள். அதே போன்று பார்க்கடலை கடையும் பொழுது அந்த கடைகின்ற நேரத்திலே இருந்தும் விஷம் மேலே வருகின்றது. அமுதம் வருவதற்கு முன்னால் விஷம் வருகிறது. ஆலகாலம் 2 விஷம், ஆலம் காலம், ஆலகால விஷம் வருது. அவ்வளவுதான், யாராலையும் கடையவே முடியல. உடனே ஓடுறாங்க, அப்படியே இந்த போபால் வாயு துரத்துற மாதிரி துரத்துது அந்த ஆலகாலம். இவங்க அப்படியே போயிட்டே இருக்காங்க. பிரம்மா முன்னாடி ஓடுறார். அதுக்கு முன்னாடி எங்கன்னு பார்த்தா மகாவிஷ்ணு அவருக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கார். அவரோட உடம்பு திருமேனி எல்லாம் விஷம் பட்டு கருப்பாயிடுது. எங்க போய் தஞ்சம் புகுதுன்னே அவங்களுக்கு தெரியல. அப்ப பார்த்தாங்க, சரி இந்த இடத்துக்கு ஒருத்தர் வரவே இல்லையே, அது யாருன்னு பார்த்தாங்க. எல்லாரும் வந்து கடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க, தேவர்கள், அசுரர்கள், மகாவிஷ்ணு, பிரம்மா. ஒருத்தர் மட்டும் அந்த இடத்துக்கு வரலையே. யாரு வரல? எம்பெருமான் சிவபெருமான் அந்த இடத்துக்கே வரல. அந்த ப்ராஜெக்ட நடக்கிறத பத்தியே அவர்கிட்ட சொல்லல சிவபெருமான் கிட்ட. அவ்வளவுதான், இவங்க எல்லாம் வேற வழி இல்லாம எங்க போறது, அப்பன்னா சிவபெருமான் கிட்ட தான் நம்ம போய் தஞ்சம் போகணும்னு எல்லாரும் கைலா மலை கிட்ட போயிட்டு எல்லாம் தஞ்சம் போகணும். எல்லாம் அங்க உள்ள ஓடி வராங்க. உள்ள வந்ததும் சிவபெருமான் கேட்கிறார், தெரியாத மாதிரி என்ன மகாவிஷ்ணு உடம்பெல்லாம் இவ்வளவு கருப்பாயிடுத்து அப்படின்னு. இந்த மாதிரி ஆலகால விஷம் கிளம்பி வந்துடுத்து அப்படின்னு சொல்றாரு. அதனால சரி இப்ப என்ன செய்யறது அப்படின்றாங்க. இந்த விஷம் துரத்துக்கிட்டே வருது, என்ன பண்றதுன்னே தெரியல, அமிர்தத்தை எடுத்தாகணும் தேவர்களை காப்பாற்றுவதற்காகன்னு சொல்றாரு. சரி அப்படின்னு சொல்லி அப்போ சிவபெருமான் என்ன சொல்றார், சுந்தரரை அழைத்து, சுந்தரருக்கு கைலாயத்துல திருநீர் கொடுக்கின்ற வேலை, அவரை அழைச்சு நீங்க போய் அந்த ஆலகால விஷத்தை எடுத்துக்கிட்டு வான்னு சொல்லி அனுப்புறார். சுந்தரர் வெளியே சென்று அந்த ஆலகால விஷத்தை சுருட்டி ஒரு நாவல் பழ அளவிற்கு எடுத்துக்கொண்டு வந்து சிவபெருமானிடம் நீட்டுகின்றார். சிவபெருமான் அந்த விஷத்தை தன்னுடைய வாயிலே உமையம்மையை பார்க்கிறாள். உமையம்மையும் சம்மதம் தெரிவித்ததும் தன்னுடைய வாயிலே அந்த விஷத்தை சிவபெருமான் போட்டுக் கொள்கின்றார். தன்னுடைய கண்டத்திலேயே அந்த விஷத்தை நிறுத்திக் கொள்கின்றார். அதிலிருந்துதான் சிவபெருமானுக்கு நீலகண்டம், திருநீற்றடையன் என்ற பெயரெல்லாம் வருகின்றது. மகாவிஷ்ணுவை பெரிதாக பாராட்டுகின்ற ராமர் அவதாரத்திலே கம்பராமாயணத்திலே கம்பர் ஒரு 10 இடங்களிலே நீலகண்டம் நீலகண்டம் என்று சிவபெருமானை உயர்த்தி பாடுகின்றார் அவருடைய பெயரை வைத்து. அவ்வாறாக கருணை கடலாக யாராலும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை, அந்த ஆலகால விஷத்தை தேவர்கள், அசுரர்கள் மற்றும் இவ்வுலகத்தை காப்பாற்றுவதற்காக அந்த விஷத்தை தான் உண்ட அந்த சிவபெருமான் கண்டிப்பாக கருணாமூர்த்தி என்றால் அது வேற எதற்கும் ஒப்பீடாக சொல்ல முடியாது. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. புவனம் கடந்தென்று பொன்னொழி மின்னும் தவணச் சடைமுடை தாமரையானே. திருமூலர் திருமந்திரம்.
அவனுக்கு ஒப்பான தெய்வம், அவனுடைய கருணைக்கு ஒப்பான தெய்வம் என்பது யாவருமே இல்லை. இந்த ஒரு நிகழ்வு அவனுடைய கருணையை நமக்கு காட்டுகின்றது. பின்னால் மகாவிஷ்ணுவிற்கும் பிரம்மாவிற்கும் 2 பேருக்கும் நான் தான் பெரியவன் என்ற நிகழ்வானது நடக்கின்றது. பேச்சுவார்த்தையிலே படைத்தல் தொழிலை செய்கின்ற பிரம்மா நான் தான் பெரியவன் என்று சொல்கின்றான். அதற்கு மகாவிஷ்ணு, என்னுடைய நாபி கமலத்திலே உதித்தவன் அல்லவா நீ, என்னிடம்தான் அத்தனை தத்துவங்களும் அடங்கி கிடக்கின்றது, அதனால் நான் தான் பெரியவன் என்று மகாவிஷ்ணு சொல்ல இருவருக்குமான வாக்குவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்பொழுது அவர்களுக்கு இடையே நீ பெரியவன் நான் பெரியவன் என்று சொல்லும் பொழுது ஒரு ஜோதி பிழம்பானது அப்படியே உருவெடுத்து நிற்கின்றது. பூமிக்கும் வானத்திற்கும், பூமிக்கும் கீழே வானத்துக்கு அப்பால் ஒரு ஜோதி பிழம்பு. இவர்களுக்கு என்ன விதமான ஜோதி என்று இவர்களாலேயே புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்பொழுது நினைக்கின்றார்கள், நம் இருவரை விட ஏதோ ஒரு சக்தி ஒன்று இருக்கின்றது, அது என்ன என்று நாம் பார்த்துவிட வேண்டும் என்று பிரம்மா அன்னப்பறவையாக மாறி நான் மேலே சென்று அதனுடைய முடியை பார்த்துவிட செல்கின்றார். மகாவிஷ்ணுவோ வராக அவதாரத்தை எடுத்து பூமியினை பிளந்து கொண்டு அதனுடைய அடியினை தேடி செல்கின்றார். கீழே சென்று பார்க்க 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 அந்த ஜோதி பிழம்பினுடைய முடியையும் கண்டுபிடிக்க முடியவில்லை, அடியையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இருவருமே வந்து விடுகின்றார்கள். அப்பொழுதுதான் தெரிகின்றது சிவபெருமான் ஜோதி பிழம்பாக காட்சி அளித்தான் என்கின்ற அந்த நிகழ்வானது. இந்த செல்வத்திற்கு அதிபதியான திருமால் கூட என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை தங்களுடைய அடியை என்று ஒத்துக்கொள்கிறார். இந்த பணம் வைத்துக் கொண்டு இருப்பவனுடைய கர்வம் கூட அடங்கிடும். பணம் அவங்கிட்ட இருந்து கையில போயிடுச்சுன்னா, இந்த படிச்சவனுக்கு இருக்க இந்த கர்வம் இருக்கு பாருங்க, அது அவனை விட்டு ஒரு நாளும் போகவே போகாது. அதற்கு தான் தாழம்பூவை துணை கழித்து பொய் சாட்சி வேறு சொல்ல வைத்து விடுகின்றான் பிரம்மன். அதனால்தான் அவருக்கு எங்கேயுமே கோவில் என்பதே இல்லாமல் போகின்றது என்பது எல்லோருக்கும் தெரியும். இவ்வாறு ஜோதி பிழம்பாக அவர்களுக்கு காட்சி அளித்த எம்பிரான் 12 ஜோதிர்லிங்கங்களாக நாம் உய்வதற்காக இங்கே நமக்கு காட்சி தருகின்றார். சிவசிவ என்கிறார் தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாளும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவர், சிவசிவ என்ன சிவகதிதானே திருமூலர் திருமந்திரம். அப்படி நாம் சிவபெருமானை எப்பொழுதும் அவரை துதிக்க வேண்டும் என்பதற்காகவே அவருக்கு நமக்காக பல வடிவங்களாக நமக்கு இந்த பூலோகத்திலே நமக்கு கருணை காட்டுகின்றார். 3 நிலையிலேயே நாம் சிவபெருமானை தரிசிக்கலாம். அருவம், உருவம், அருவுருவம். உருவம் என்றால் நாம் மகாவிஷ்ணு பிரம்மா போன்று உருவமாக நாம் வழிபடுகின்ற அந்த நிலை. அதாவது இருக்கின்ற மூர்த்தத்திலேயே மிகவும் சிறப்பான நடராஜ மூர்த்தம், அதாவது உருவ வழிபாடு. உருவத்திலே சிவனை நாம் வழிபடலாம். குனித்த பருவமும் குவை செவ்வாயில் குமிழ்சினிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனையில் பால்வெண்ணீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே எம் மாநிலத்தேன் பாடினார் பாருங்க திருநாவுக்கரசர். அத்தகைய மூர்த்தத்தை நான் பார்க்க வேணும்னா மறுபடியும் பிறப்பேன்னு சொன்னார் இல்லையா, அத்தகைய ஒப்பில்லாத மூர்த்தம் உருவடிவம் நடராஜ மூர்த்தம். அடுத்த நிலையில் அருவுருவானது என்றால் லிங்க வடிவம். அருவம் உருவம், அதாவது இப்போ மாம்பழத்தை நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, மாங்கனிக்குள்ள கொட்டை இருக்கும், பார்த்தா அது ஒரு உருவமா நமக்கு தெரியும். ஆனா அந்த கொட்டையை நம்ம நட்டோம்னா அது பல ஆண்டுகள் கழித்து பார்த்தால் அது ஒரு மாபெரும் விருட்சமாக வளரும். அதாவது அந்த உருவத்துக்குள்ளே ஒரு அருவமானது ஒளிந்து கிடக்கின்றது இல்லையா, அதுதான் உருவம். அந்த லிங்கங்கள் லிங்க வடிவமாக இறைவனை தொழுவது. 3வது நிலையில் இறைவனை தொழுகின்ற நிலை அருவம். அருவம் என்றால் இந்த உருவமும் இல்லாமல் அருவுருவமாகிய லிங்கமும் இல்லாமல் உருவமற்ற நிலையிலே சித்தர்கள் நிலையிலே, அதாவது நம்ம 6 ஆதாரங்கள் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகஸ்ரதலம் என்ற நிலையில ஏமம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, சமாதி என்ற நிலையிலே அமர்ந்து கொண்டு நாம் அந்த வெளியிலே நம் இறைவனை உணர்கின்ற சித்தர்களுடைய நிலை. அந்த நிலையிலே நாம் இறைவனை, அதாவது இறைவனும் நாமும் ஒன்றரை கலக்கின்ற அந்த நிலை,
அந்த நிலையில இறைவனை நாம் அடைவதுதான் அருநிலை. அதாவது சிவபெருமான் 3 நிலைகளில் நம்மை காட்டுகின்றார்: அருவம், உருவம், அரு உருவம். அடுத்ததாக இந்த ஜோதியாக நின்றார் இல்லையா, அந்த ஜோதிர்லிங்கங்களாக நாம் அனைவரும் அந்த எம்பெருமானை கண்டு தொழுது நம்முடைய பாபங்களை எல்லாம் போக்கிக் கொண்டு நம் கவலைகள் தீர்வதற்கும் முக்தி அடைவதற்கும் வேண்டுகிறோம் இல்லையா. அந்த 12 ஜோதிர்லிங்க தலங்கள் எவை என்று பார்க்கலாம். 12 ஜோதிர்லிங்க தலங்களை பல பேர் தரிசித்திருப்பார்கள். இங்கு இருப்பவர்கள் சிலர் 2 பார்த்திருப்பார்கள், இன்னும் 4 பார்க்க வேண்டியிருக்கும். சிலர் பார்த்தே இருக்க மாட்டார்கள். இவ்வாறு நாம் ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான தலங்கள் அந்த ஜோதிர்லிங்கங்கள். பல லிங்கங்கள் இருக்கின்றது, பல லட்சக்கணக்கான லிங்கங்கள். சிவன் பெருமான் ஆலயம் என்றாலே அந்த லிங்க வழிபாடுதான். பல லிங்கங்களை தரிசித்து நாம் உய்வு பெறுகின்றோம். அதிலும் முக்கியமானவை இந்த ஜோதிர்லிங்கங்கள். சௌராஷ்டிரம் குஜராத்தில் சோமநாத் லிங்கம், ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுன லிங்கம், உஜ்ஜயினி மத்திய பிரதேசத்தில் மகா காளேஸ்வர லிங்கம், ஓம்காரேஸ்வர் மத்திய பிரதேசத்தில். அடுத்ததாக கேதார்நாத் கேதாரலிங்கம் இமயமலையிலே. நம் தமிழ்நாட்டிற்கே உரிய ராமேஸ்வரத்தில் ராமநாதலிங்கம். அடுத்து காசி விஸ்வநாதர் உத்தரப்பிரதேசத்திலே காசி விஸ்வநாத லிங்கம், மகாராஷ்டிராவிலே திரியம்பகேஸ்வரர் லிங்கம், ஜார்க்கண்டிலே பைத்தியநாத லிங்கம். அடுத்து குஜராத் துவாரகை அருகிலே நாகேஸ்வர லிங்கம், பீமா சங்கரம் டாகினியிலே மகாராஷ்டிராவிலே. கடைசியான நாம் ஜோதிர்லிங்கத்தில் கிருஷ்ணேஸ்வர லிங்கம், குஷ்மேஸ்வர லிங்கம் என்று சொல்கின்றோம். கிருஷ்ணேஸ்வர் என்றால் என்ன பொருள் அப்படி என்றால், அதாவது இரக்கத்தின் இறைவன், கருணை தெய்வம் என்று பொருள். கிருஷ்ணேஸ்வர் குஷ்மேஸ்வர் என்ற பெயருக்கு இதுதான் அர்த்தம். இன்று என்னுடைய தலைப்பு சிவா மகா கருணை. அந்த 12 ஜோதிர்லிங்கம்மை இப்பொழுது நாம் சோமநாத லிங்கத்தை, சோமநாத் கடவுளை எடுத்துட்டா நாம் சந்திரனின் தட்சணிலிருந்து தப்பிப்பதற்காக அடைக்கலம் தேடி சிவபெருமான் அடைக்கலம் கொடுத்து அவன் பூஜித்த தலம்தான் சோமநாதலிங்கம். இவ்வாறு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்கிறது. அதை போன்று கருணை தெய்வமான அந்த கிருஷ்ணேஸ்வர் குஷ்மேஸ்வரை பற்றி நாம் இன்று பார்க்கலாம். ஏன்னா கருணையை பற்றி பேச வேண்டும் அல்லவா. குஷ்மேஸ்வர் அதன் வரலாறு என்னவென்றால், தேவகிரி என்ற ஒரு மலை இருந்தது. அங்கு ஒரு பிராமணன் வசித்து வந்தான். அவனுடைய பெயர் சுதன்மன், அவனுடைய மனைவி பெயர் சுதேகை. அவன் மிகவும் நல்லொழுக்கமாக இருந்தான். யாருக்கு வேண்டுமானாலும் உதவிகளை எல்லாம் செய்து வந்தான். 3 காலங்களிலும் அக்னி ஹோமங்கள் வளர்த்து கொண்டு வந்தான். அவனுடைய மனைவி சுதேகையும் தர்மபத்தினி, அவளும் குடும்பத்தை மிகவும் நன்றாக நடத்தி கொண்டு வந்தார். அவர்கள் இவ்வாறு இருந்தாலும் அவர்களுக்கு புத்திர பாக்கியமே ஏற்படவில்லை. சரி, இதை சுதன்மன் எப்படி எடுத்துக்கொண்டார் என்றால், அவர் எப்பொழுதுமே சிவ பூஜை செய்வதிலும் சிவ யாகங்கள் செய்வதிலுமே தன் மனதை செலுத்தி கொண்டிருப்பதால், நீ இதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்கொள்ளாதே, இறைவன் கொடுப்பான், அப்படி இல்லை என்றால் இறைவன் வணங்குவதை நம்முடைய பணியாக வைத்துக் கொள்ளலாம், நீ வருந்தாதே என்று சொல்லிவிடுகிறான். ஆனால் பெண்ணாயிற்றே, சுதேகையால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, தனக்கு குழந்தை இல்லை என்பதை. இவள் அங்கு அக்கம் பக்கத்தில் தெருவிலே இருப்பவர்கள் எல்லாம், நீ என்ன இவ்வளவு செல்வம் உடையவளா இருக்கிறாய், இவ்வளவு செல்வந்தரா இருக்க, உன் காலத்துக்கு அப்புறம் உன்னோட சொத்தெல்லாம் கோயிலுக்கு தான் போக போகுது, உன்னோட சொத்து எதுவும் பிள்ளைங்களுக்கு வரப்போறது இல்லை, பிள்ளையே இல்லையேன்னு அங்கிருக்கும் பெண்டீர்கள்லாம் பேசுறாங்க. கேட்டு இந்த சுதேகைக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது. கணவர்கிட்ட சுதன்மன் கிட்ட வந்து, எப்படியாவது எனக்கு குழந்தை பிறக்கணும், வேணும், நீங்க சிவபெருமான் கிட்ட கேளுங்கன்னு சொல்றா. சரி, இவரால் அதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியல. சரின்னு இவர் சிவபெருமானுக்கு யாகம் வளர்த்து வேண்டி பூ போட்டு பார்ப்போம் இல்லையா நம்ம இந்த காலத்துல கூட, அந்த மாதிரி 2 பூக்களை வைக்கிறார். வலது பக்கத்துல இருக்கிற பூவை எடுத்தா குழந்தை பிறக்கும், இடது பக்கம் இருக்க பூவை தன் மனைவி எடுத்தால் பிறக்காது. இவள் வேண்டிக் கொண்டு எடுத்தால் இடது பக்க மலரை எடுத்து விடுகின்றால், குழந்தை பிறக்காது தனக்குன்றது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இறைவனோட அருள் அம்மாதிரி தான் இருக்கு. உடனே அவர் சொல்றார், நீ வருத்தப்படாத, நாம எப்பவுமே சிவனுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு நம்ம சிவபெருமானை தொழுதுகிட்டு நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்றார்.
இவளால அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. எப்படியும் தனக்கு ஒரு புத்திரன் பிறந்து விட வேண்டும் என்பதில் ரொம்ப இதுவா இருக்கா. அதுக்கப்புறம் கணவர்கிட்ட சொல்றா, இப்போ எனக்கு நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா பரவாயில்ல, இன்னொரு திருமணம் செஞ்சுக்கோங்க, செஞ்சுக்கிட்டா கண்டிப்பா குழந்தை பிறக்கும், எனக்கு தான் பாக்கியம் இல்லை, அப்ப நம்ம வம்சத்துக்கு ஒரு குழந்தை வருங்கிறான். அப்ப இந்த சுதர்மன் சொல்றான், இதெல்லாம் நமக்கு சரியா வராதுமா, அப்புறம் நீ ரொம்ப மனசு கஷ்டப்படுவ, அவ அவளோட நான் சந்தோஷமா இருப்பேன், அதை பார்த்தேன்னா உன்னால ஏத்துக்க முடியாது, பின்னாடி ஏகப்பட்ட பிரச்சனை வரும், இதெல்லாம் வேண்டாம், சிவமேன்னு இருன்னு சொல்றார். கேட்கலையே இந்த இவரோட மனைவி. இல்ல இல்ல, எங்க அண்ணன் பொண்ணு இருக்கா குசுமைன்னு ஒத்தி, அவ ரொம்ப நல்ல பொண்ணு, ஆச்சாரம் எல்லாம் பண்ணுவா, நம்ம பேச்சுக்கு அடங்கி இருப்பா, நீங்க அவளை பண்ணிக்கணும்னு இவர் ரொம்ப தொந்தரவு பண்றா. வேற வழியே இல்லாம சுதர்மனும் என்ன பண்ணிடுறான், அவ மனைவியோட அண்ணன் மகளான குசுமையே திருமணம் பண்ணிக்கிறான். அந்த குசுமை ரொம்ப சிவபக்தி உள்ள பெண். அவ வந்ததுமே இவன் என்ன பண்றான் சுதர்மன், அவளுக்கு இந்த மாதிரி நீ யார சுதேகிய ரொம்ப நல்லா பார்த்துக்கணும், அவ மனசு என்ன பண்ணக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது, அவதான் உன்னை திருமணம் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு நல்ல அறிவுரை சொல்றான். நல்ல சிவ பூஜை பண்றதுக்கெல்லாம் சுதர்மன் சொல்லி கொடுக்கறான் குசுமைக்கு. அந்த பெண்ணும் ரொம்ப ஸ்ரத்தையா சிவ பூஜையெல்லாம் கத்துக்கிறான். அவ தினமும் இந்த குசுமை என்ன பண்ணுவான்னா, பார்த்திவ லிங்கங்களை வைத்து 108 பார்த்திவ லிங்கங்களை வைத்து பூஜை பண்ணுவா. பார்த்திவ லிங்கங்கள் அப்படின்னு என்னன்னு சொன்னா மண்ணால் ஆன சிவலிங்கம். இப்ப நம்ம விநாயகர் சதுர்த்திக்கெல்லாம் களிமண்ல சிவனை படிச்சுட்டு என்ன பண்றோம், 3 நாள் கழிச்சு எடுத்துன்னு போய் கடல்லையோ ஆத்துலயோ ஏரியிலையோ கரைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த பார்த்திவலிங்கன்றது சின்னதா மண்ணிலேயே குட்டி குட்டியா சிவலிங்கங்களை 108 பண்ணி அதுக்கான பூஜைகள் எல்லாம் பண்ணி அங்க இருக்கிற ஒரு தடாகத்துல எடுத்து கொண்டு போய் தினமும் கொண்டு விடுறது. இந்த பெண் குசுமை ஸ்ரத்தையா அந்த சிவ பூஜைய, இந்த பார்த்திவலிங்க பூஜைன்றது யாருக்கெல்லாம் குழந்தை பிராப்தி இல்லையோ அவங்க எல்லாருமே இந்த பார்த்திவ பூஜை பண்ணுவாங்க. விசாரிச்சு பார்த்தா தெரியும், அந்த பார்த்திவ பூஜை பண்ணா குழந்தை நிச்சயம் பிறக்கும். இந்த பொண்ணு அந்த பார்த்திவ பூஜையும் தினமும் செய்யறா இந்த குசுமை. இந்த மாதிரி பல நாள் நடந்துகிட்டு இருக்கு. அவ்வளவுதான் அவளுக்கு கரு உண்டாகின்றது. ரொம்ப அழகா இருக்கா. அவளுக்கு அழகான சுப்ரியன் அப்படின்ற ஒரு மகன் ஒருத்தன் பிறக்கிறான் இந்த குசுமைக்கு. இப்ப பையனும் பிறந்துடுறான். நாளாக நாளாக இந்த சமூகம் என்ன பண்ணுது, அங்க இருக்கவங்க எல்லாம் குசுமையையும் அவ சுப்ரியனையும் எல்லாம் அவகிட்டயே பேசுறாங்க. இவகிட்ட ரொம்ப யாரும் பேசுறது இல்ல. இதெல்லாம் பார்த்து 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 இவ மனசுக்குள்ள ரொம்ப பொறாமத்தனம் இந்த சுதேகை முதல் மனைவிக்கு வந்துருது. அது எப்படின்னா ரொம்ப உச்சநிலைக்கு போயிடுது அவளுடைய கெட்ட எண்ணம். அவளோட சுப்ரியனுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சிடுறாங்க. குசுமைக்கு பிறந்த பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணமும் ஆயிடுது. கல்யாணம் ஆனதும் எல்லாம் இவளுக்கு இன்னும் குசுமைக்கு மரியாதை வந்துருது குடும்பத்துல, மகனுக்கு திருமணம் பண்ணிட்டான். இதை ஏத்துக்கவே முடியல இந்த முதல் மனைவிக்கு. இவ என்ன பண்ணிடுறா, ரொம்ப ஜாஸ்தியானதுனால அந்த பொறாமை எண்ணும். அந்த மகன் இருக்கான், இவ அப்படியே சொல்றா, நீ ஏன் எப்பயும் ஒரு மாதிரி இருக்க, உனக்கு அழகா பையன் இருக்கான், உன் மருமக வந்துட்டா, சந்தோஷமா இரு, என் கணவர் உன் கணவரும் உன்னை ஆசையா பாத்துக்கிறாரு, ஏன் உனக்கு கவலைன்னு கேட்கிறான். முடியல இவளால. சரி சரின்னு சொல்லிட்டு அந்த சுப்ரியன் மகனும் மருமகளும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த அறையில போய் ஒரு கத்தி எடுத்து அந்த சுப்ரியனை வெட்டி 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 பல துண்டங்களா வெட்டி போட்டுடுற இந்த முதல் மனைவி. அவளுடைய அந்த ஆற்றாமைய வேற மாதிரி வெளிப்படுத்துறது. வெட்டி போட்டுட்டு அந்த எல்லா பிண்டங்களை எல்லாத்தையும் அந்த தூளெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் இந்த பார்த்திவலிங்கங்கள் போட்டு இருந்தாலே குசுமை, அந்த தடாகத்திலேயே இவ கொண்டு போய் போட்டுட்டு வந்துடுறா. அப்ப இவ சிவபூஜை பண்ணிக்கிட்டு இருக்கா குசுமையும் அவர் கணவரும். மருமக ஐயோ இந்த மாதிரி துண்டங்கள்லாம் கிடக்குது, ரத்தம்லாம் கிடக்குதுன்னு அந்த மருமக பொண்ணு சொல்றா. அப்பயும் இவங்க சிவபூஜையை நிறுத்தல. 2 பேருமே சிவபூஜையை பண்ணிட்டு நேரம் என்ன பண்றாங்க, சிவபெருமானி நீ கொடுத்தது அந்த குழந்தை, அதுக்கு என்னவோ அதை நீ பண்ணிக்கோ, அந்த குழந்தை கிடைச்சா நல்லது, இல்லைன்னா ஒரு இலைன்னு ஒண்ணு துளிர் விட்டா அது என்ன ஆகணும், காஞ்சி உதிர்ந்துதானே ஆகணும், அப்படி நாங்க நினைச்சுக்கிறோம் அப்படின்ற மனப்பக்குவத்துல இருக்கா. அப்போ அந்த அப்படி வேண்டிய அந்த தடாகத்தின் வழியா போறா.
வேண்டி அன்னைக்கும் பண்ணியிருக்கா இல்லையா அந்த பார்த்திவலிங்க பூஜையை. கொண்டு போய் தடாகத்துல அந்த சிவலிங்கத்தை கொட்ட விட போறச்ச அவளுடைய மகன் உயிரோட அத்தனை பிண்டங்களுமா சேர்ந்து ரொம்ப அழகா வெளியில வரான். அந்த சுப்ரியன் வந்ததுமே இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அது சிவபெருமானோட கருணை தான் தெரிஞ்சிருத்து. சிவபெருமானும் அங்க காட்சி கொடுக்கறான் குசுமைக்கு காட்சி கொடுத்து, நீ இவ்வளவு தினங்களா சிவபூஜை பண்ண இல்லையா, இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லு. அவ இவனை வெட்டி போட்டா இல்லையா, அவளை இந்த சூலாயுதத்தால நான் வெட்டி கொண்டுடட்டுமா அப்படின்னு சிவபெருமான் கேட்கிறார். இந்த குசுமை அவ்வளவு சிறந்தவள், வேண்டாம் நீங்க காட்சி கொடுத்ததே பெருசு, அவ உங்களை பார்த்தாள்னா அவ மாறி போயிடுவா, அவளோட்ட இருக்க கெட்ட குணங்கள்லாம் மாறி போயிடும், நீங்க என்னுடைய மகனை கொடுத்ததே பெருசு அப்படின்றா. சரி அப்ப உனக்கு என்னதாம்மா வேணும் அப்படின்னு கேட்கிறாள். அப்போ கேட்டப்ப அவ சொல்றா, நீங்க இங்கேயே இந்த தடாகத்திலேயே எனக்கு குஷ்மேஸ்வரரா நீங்க என்னைக்கும் இருந்து எனக்கு மட்டும் இல்லாம இங்க உங்களை வணங்கி உங்களை பூஜை பண்ற எல்லாருக்குமே உங்களுடைய கடாட்சமும் அருளும் இருக்கணும்ன்ற மாதிரி அந்த குசுமையை வேண்டிக்கிறா. இது அந்த மகாராஷ்டிராவில் இருக்கு, எல்லோரா குகை பகுதியில தான் இந்த குஷ்மேஸ்வர் லிங்க ஜோதிர்லிங்கம் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் இறைவனுடைய கருணை இருந்தா போய் பார்த்துட்டு வரலாம். அவ வேண்டுதலுக்கு ஏற்ப அங்க அவர் குஷ்மேஸ்வரராய் இருந்து எல்லாருக்கும் அருள் பாலிச்சிட்டு இருக்கார். இந்த ஜோதிர்லிங்கங்க அதனாலதான் அந்த அவளுடைய பெயராலேயே குஷ்மேஸ்வர் அப்படின்னா இரக்கத்தின் இறைவன் அப்படின்றது பேரு கருணாமூர்த்தி. நம்மால ஜோதிர்லிங்கங்கள்லாம் பார்க்க முடியலனாலும் தினசரி நாம காலையில எழுந்ததும் இந்த ஜோதிர்லிங்கங்களோட பெயராவது சோமநாதர், மல்லிகார்ஜுனர், பீமாசங்கர், காசி விஸ்வநாதர் அப்படின்னு நம்ம அந்த 12 ஜோதிர்லிங்கங்கள பெயரை சொன்னாலே என்ன ஆகுமா, நம்முடைய பாவங்கள் எல்லாமே போயிடுமா, நமக்கு அத்தனை காரிய சித்தியும் உண்டாகுமா. அது மட்டும் இல்லாம சிவபெருமான் பஞ்சபூதங்களா நமக்கு இங்க காட்சி கொடுக்கிறார் இல்லையா, திருவானைக்கால நீர் வடிவத்து பஞ்ச பூதத்தலங்கள், திருவண்ணாமலை நெருப்பு, அருணாச்சலேஸ்வரர், காளஹஸ்தியில வாயுஸ்தலம் காலத்தின் அதனால கொடுக்கிறார். அதே மாதிரி அநாகதமா ஆகாயஸ்தலம் தில்லை நடராஜரா, அந்த மாதிரி நமக்கு பிருத்திவி தலம் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர், இந்த 5 பஞ்சபூத தலங்களையும் ஜோதிர்லிங்கங்களையும் தினமும் நம்ம காலையில எழுந்ததும் அவர் பேரை மட்டும் நம்ம சொல்ற வழக்கத்தை வச்சுக்கிட்டோம்னா அவருடைய கருணையை நம்ம பெறலான்றது நான் சொல்லல. அந்த மகாவிஷ்ணுவின் அவதாரமாகவே அத்தனை புராணங்களையும் நமக்கு கொடுத்த வியாச பகவான் அதை நமக்கு சொல்றாரு. அதனால அதை நம்ம கடைபிடித்து இறைவனுடைய கருணையை நம்ம அடையலாம். அதே மாதிரி மகாவிஷ்ணுவும் தனக்கு சக்கரம் வேண்டுவதற்காக சிவபெருமானே என்ன பண்றாரு, அவருக்கு பூஜிக்கிறார். அவருக்கு மகாவிஷ்ணுவோட வேலைவே இந்த சிவபெருமான் எல்லாருக்கும் வரங்களை அள்ளி அள்ளி கொடுத்துட்டு வந்துருவார் இந்த அரக்கர்களுக்கெல்லாம். அவர்களை காப்பாற்றுற வேலையே தான் இந்த மகாவிஷ்ணுக்கு. அப்ப அவங்கள போராடணும்னா அவருக்கு ஆயுதம் வேணும் இல்லையா, அதுக்காக சக்கராயுதத்தை வாங்கறதுக்கு கைலாயத்துல போய் தவம் இருக்கார் மகாவிஷ்ணு. அங்க மானசரோவர் நதி கிட்ட தவம் இருக்கார். பல நாள் இருந்தும் அவர் வரல. அப்புறம் 1000 தாமரைகளை போட்டு 1000 தாமரைகளால ஒவ்வொரு சிவ நாமமா சொல்லி அர்ச்சனை பண்றார். அந்த அர்ச்சனை பண்ணும் போது கடைசியில என்ன பண்றார் சிவபெருமான், ஒரு தாமரையை மறைச்சு விடுறார். தாமரை கண்ணன் தானே மகாவிஷ்ணு, அவர் தன்னுடைய ஒரு கண்ணை எடுத்து அந்த 1000வது தாமரையா அவருக்கு கொடுக்கிறார். உடனே சிவபெருமான் தோன்றி அவருக்கு அந்த சக்கராயுதத்தையும் கொடுக்கிறார். அவர் மகாவிஷ்ணு பூஜிச்ச அந்த சகஸ்ர அர்ச்சனையும் சிவபெருமான் மேல இருக்கிறத நாம எல்லாரும் நம்மால் முடிஞ்ச அளவுக்கு அதை அர்ச்சனை செய்தோம்னா நாமும் சகல செல்வங்களையும் சகல விதமான நம்முடைய துன்பங்கள்லேருந்தும் நாம விடுபடலாம்னு புராணங்கள்லாம் நமக்கு சொல்லி கொடுத்து இருந்தது. அதுக்கப்புறமா நம்ம புராணங்கள் அந்த பக்கம்லாம் முடிஞ்சாச்சு. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு, அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம தமிழுக்கு வருவோம். எப்படி நம்ம தமிழ்நாட்டில்
ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனையை போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீண்டானான் தாழ்வாழ்க, கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று எண்ணிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. அதில் அந்த மாணிக்க வாசகரையும் சம்பந்தரையும் நமக்கு நாவுக்கரசு பெருமானையும் நால்வர்களையும் கொடுத்த அந்த இறைவனை பாடி சென்ற அந்த சிவபெருமானை பற்றி சிறிது நேரம் கொடுத்தால் பார்த்து விடலாம். அதாவது பெரிய புராணத்திலே அத்துணை அடியார்களை பற்றியும் சேக்கிழார் பாடுகின்றார். உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். உலகெல்லாம் என்ற அடியினை எடுத்து கொடுத்த அந்த சேக்கிழார் பெருமானுக்கு எடுத்து கொடுத்தார் இல்லையா சிவபெருமான், அவர்கள் அத்துணை அடியார்களையும் பாடினார். எப்படித்தான் சிவபெருமானை வணங்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. அப்பனை வள்ளலை ஆரா வமுதனை எப்பரிசாயினும் ஏத்துமின், ஏத்தினால் அப்பரிசை ஈசன் அருள் பெறலாமே. திருமூலர் திருமந்திரம். நீ எப்படி சிவபெருமான வணங்கணும்னு நினைக்கிற, அப்படி நீ வணங்கு. உனக்குன்னு ஒரு ரூல் கிடையாது, நீ இப்படிதான் வணங்கணும் அப்படிதான் வணங்கணும். அதிபத்தர்ன்றவர் ஒருத்தர் இருந்தார். இப்பதான் அவர் குரு பூஜை நடந்து முடிஞ்சது. அவர் என்ன பண்றார், தனக்கு கிடைக்கிற மீனவர் தனக்கு தினம் கிடைக்கிற மீன்ல ஒரு மீன் சிவபெருமானுக்காக விட்டுருவார். இப்படியே தினம் விட்டுக்கிட்டு இருந்தார். இறைவன் நினைச்சாரு இவரோட தொண்டை நம்ம உலகுக்கு காட்டணும்னு. அவருக்கு அப்புறம் தினம் என்ன பண்ணிட்டாரு, ஒரே ஒரு மீன் தான் கிடைக்கணும்ன்ற மாதிரி பண்ணிட்டார். தினம் அவருக்கு வலையில ஒரு மீன் தான் கிடைக்கும். நீ இதை வீட்டுக்கு எடுத்துட்டு வருவாரா, சிவபெருமானுக்கு கொடுப்பாரா? இவர் என்ன பண்ணாரு, சிவபெருமானுக்கு தான் அந்த மீனை போடுவார். இந்த மாதிரி தனக்கு கிடைச்ச ஒரு மீனையே கொடுத்து அவர் உடம்பே மெலிஞ்சு போச்சு. உணவில்லை, வருமானம் இல்லை. இப்படியே பல நாள் போச்சு. ஒரு நாள் சிவபெருமான் என்ன பண்றார், தங்க மீனை அவருடைய வலையில மாற்ற மாதிரி பண்றார். தங்க மீன் நவரத்ன கல்லெல்லாம் பதிச்சிருக்கு. அத்தகைய தங்க மீன் கை கிடைக்குது. அப்போ எல்லாம் சொல்றாங்க, அப்பா அதிபத்தரே அடிச்சுடுப்பா ஜாக்பாட்டு, இதை வச்சு நீ உன்னோட குடும்பத்துல மேல வந்துடலாம், எடுத்துக்கோன்றான். அப்பயும் தன்னை பிடித்த கொள்கையிலே மாறாமல் எம்பெருமான் மேல் வைத்த அந்த பக்தியினால தனக்கு கிடைச்ச அந்த தங்க மீனையும் மறுபடியும் எதுல விட்டுறார், கடலையே விடுறார். உடனே ரிஷபாரூடனாக சிவபெருமான் அம்மையோட காட்சி கொடுத்து, இவ்வளவு சிறப்பான அடியாராக நீ இருந்ததுனால நீ சிறப்பாக இங்க வாழ்ந்து நீ என்னோட சேர்வாயாகன்னு அருள் பண்ணிட்டு போறார். அந்த மாதிரி இப்படித்தான் இன்று இல்லாமல் ஒவ்வொரு அடியார்களினுடைய வரலாற்றையும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். அறிவாட்டாய நாயனார்னு ஒருத்தர், அவரு என்ன பண்ணுவார்னா, அவர் ரொம்ப வசதியா இருந்தார். சென்னல் எல்லாம் இறைவனுக்கு படைச்சுவார். கருணல் கிடைச்சதுன்னா அதை தான் சாப்பிடுவார். இப்படியே இறைவனுக்கு தினம் சென்னல், செங்கீரை, மாவடு மூணுத்தையும் என்ன பண்ணுவார், சிவபெருமானுக்கு தினம் கொண்டு போய் கொடுப்பார். கொஞ்சம் கொஞ்சமா செல்வமெல்லாம் கரைஞ்சு போயிடுது, வறுமை வந்துடுது. அவர் என்ன பண்றாருன்னா கூலிக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுறார். கூலிக்கு வேலைக்கு போனா என்ன கிடைக்கும், சென்னல் கிடைக்கும், கருநெல்லும் கிடைக்கும். அப்ப என்ன ஆகுது, கருநெல் கிடைச்சாதான் என்ன பண்ணுவாரு, இவர் சாப்பிடுவார். சென்னல் கிடைச்சா அது யாருக்கு, சிவபெருமானுக்கு தான். அதனால தினம் சென்னல்லே கிடைக்கிற மாதிரி பண்றார் சிவபெருமான். தினம் சென்னல்லே கிடைச்சதுனால அவருக்கு சென்னல், மாவடு, அந்த செங்கீரை மூணையும் எடுத்துக்கிட்டு போறார் சிவபெருமான் கோயிலுக்கு. வழியில என்ன அப்படியே வெடிப்பெல்லாம் விட்டுருக்க அந்த தரை. அதனால அப்ப என்ன ஆயிடுது, தன்னுடைய மனைவி பின்னாடியே வராங்க பஞ்சகவியை எடுத்துக்கிட்டு. இவருக்கு என்ன ஆயிடுது, எடுத்துக்கிட்டு போகும்போது கால் கொஞ்சம் தடிக்கிறது. அந்த வெடிப்பு இருக்கும் இல்லையா வயல்ல எல்லாம், கால் தடுக்கி அவர் எடுத்துட்டு வந்த அந்த சென்னெல்லும் செங்கீரையும் மாவடுவும் கீழே வீழ்ந்துருது. உடனே வீழ்ந்ததும் ஐயோ என்னோட இத்தனை நாள் நான் இறைவனுக்கு செய்த குறிக்கோள் போயிடுத்து, என் பக்தி போயிடுத்து, இனிமே நான் உயிரோடு இருந்தே பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி அறிவாளை எடுத்து தன்னோட கழுத்தை அருந்துக்கிறதுக்காக போறாரு. அப்ப அந்த வெடிப்பிலேருந்து ஒரு கை நீண்டு வருது, விடையல் விடையல்னு ஒரு சத்தம் கேட்குது. மாவடு கடிச்சா ஒரு சவுண்டு வரும் இல்லையா,
டக்கு டக்குன்னு கேட்கும். அதாவது கவலைப்படாதப்பா, நான் சாப்பிட்டுட்டேன், நீ கொடுத்த மாவடுவை நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு அவருக்கு உணர்த்தி, நீ அறிவாளால் கழுத்தை வெட்டிக்க வேண்டாம், அவர் கையை பிடிக்கின்றார் இந்த கருணாமூர்த்தியான இறைவன். இந்த மாதிரி ஒவ்வொரு ஒரு வரலாறு இல்லை, 63 நாயன்மார்கள் வரலாறு இன்னைக்கெல்லாம் நம்ம பேசிக்கிட்டே போகலாம். அத்தகைய சிறப்பானது ஒரு வரலாறாக நம்ம கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம 11ஆம் திருமுறையில நம்ம சிவபெருமானே தமிழ்ல ஒரு ஆசிரியராகவும் இருந்திருக்கார். முதல் 3 திருஞான சம்பந்தருக்கு, 4, 5, 6 திருநாவுக்கரசருக்கு, 7 சுந்தரரோட திருப்பாட்டு, 8 திருவாசகமும் திருக்கோவையாரும், அதுக்கப்புறம் 9ஆம் திருமுறை, அதற்கப்புறம் 10ஆம் திருமுறை திருமூலர் திருமந்திரம், 11ஆம் திருமுறையில தான் சிவபெருமானுடைய அவர் எழுதிய முதல் பாசுரம் வருது. என்ன பாசுரம் எழுதியிருக்கார் அப்படின்னா, அந்த 12 திருமுறையில் மதிமலி புரிசை மாடக்கூடர் பதிமிசை நிலவு பால் நிற வரிச்சிறகு அன்னம் பயில் பொழில் ஆலவாயின் மன்னிய சிவன்யான் மொழிதரு மாற்றம். லெட்டர் எழுதுறார். யாருக்கு எழுதுறார்? சிவபெருமான் சேரமான் பெருமாள் நாயனாருக்கு எழுதுறார். அவர் அப்பேற்பட்ட சிவனடியார், யார் என்ன வந்து கேட்டாலும் கொடுக்கக்கூடிய அத்தகைய உன்னத நிலையில் இருக்கின்ற ஒரு அடியார். அவருக்கு யார் எழுதுறார்? சிவபெருமான் ஒரு லெட்டர் எழுதுறார். ஃப்ரம் டு, அப்புறம் என்ன பாடி ஆஃப் த லெட்டர்லாம் போட்டு மொழிதரு மாற்றம் பருவ படியன பாவலருக்கு உரிமையின் உதவி ஒளித்திகள் குருமா மதிப்புரை குலவிய குடைக்கை செருமா உகைக்கும் சேரலன் காண்க பண்பால் யாழ்ப்பையில் பானபத்ரன் தன்போல் என்பால் அன்பன். பானபத்ரன் ஒருத்தவன் இங்க இருக்கான். தினம் எனக்கு அந்த இசையை வாசிச்சு என்னை சந்தோஷப்படுத்துறான். ஆனா அவன் எப்படி இருக்கான்? ரொம்ப வறுமையில அவன் இருக்கான். அதனால அவனுக்கு என்ன செய்யணும்? நீ உதவி செய்யணும். சிவபெருமான் யாரு? சுந்தரமூர்த்தி சொல்றாரு, பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானு. அந்த சிவபெருமான் நினைச்சிருந்தாலே யாரு கொடுத்திருக்கலாம்? பானபத்திரனுக்கு பொண்ணை கொடுத்திருக்கலாம். பொண்ணு என்பது என்ன? பொய்ப்பொருள். இவன் எதைத்தான் கொடுப்பான்? நமக்கு மெய்ப்பொருள், மோட்சத்தை கொடுக்கக்கூடிய கடவுள். அதனால் உன்னை மாறி இவன் ஒரு அன்பன், காண்பது கருதி போந்தனன். எதுக்காக வரான்? சும்மா உன்னை பார்த்துட்டு போறதுக்காக வரான். எப்படி பாருங்க, உன்னை பார்த்துட்டு போறதுக்கு வரான். மான் பொருள் கொடுத்து வரவிருப்பதுவே. அவனுக்கு ஏதாவது கொடுத்துட்டு இங்க அமிச்சிரு. ஏன்னா அவன் இசையை நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும், எனக்கு அவன் பாடணும். நான் நீ வச்சுன்றாத அவனுங்க ஏதாவது கொடுத்து அனுப்பு அப்படின்னு எழுதுறான். அவ்வளவு சிறப்பாக சிவபெருமான் சொற்றமே பாடுக நும் தூமரை பாடும் வாயால் என்று தன்னை தமிழால போற்றணும், தமிழால அர்ச்சிக்கணும், தமிழால தோத்திரங்கள் சொல்லணும் அப்படின்னு நினைச்சது யாரு? சிவபெருமான். நம் தமிழுக்கு அத்தனை மரியாதை செய்திருக்கார். பெண்ணுலகுக்கே ஒரு எடுத்துக்காட்டு. அந்த பிரிங்கு மகிழ்ச்சி சிவபெருமானை மட்டும்தான் வணங்குவார், உமையம்மையெல்லாம் வணங்க மாட்டார். வண்டுருவை எடுத்து தொலைச்சி சிவபெருமானை மட்டும் சுத்திட்டு போவார். ஆனா அவர் உமையம்மையும் வணங்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய உடம்பிலே சரிபாதியாக உமையம்மைக்கு கொடுத்து பெண்ணுலகுக்கும் ஒரு நல்ல கருணையை காட்டி கொடுத்தவன் சிவபெருமான் என்றால் ஈடாகாது. சரி, இப்படியெல்லாம் இருக்கே, அந்த சிவபெருமான் கருணையை நம்ம எப்படிங்க பெறலாம்? இதெல்லாம் படிக்கிறோம், தோத்திரங்கள்ல படிக்கிறோம், புராணங்கள்ல படிக்கிறோம். சரி, நம்ம என்ன பண்ணா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா மந்திரங்கள் சொல்லலாம். திருநீர் இட்டுக் கொள்வது, ருத்ராட்சங்களை அணிவது, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. நெத்தியில திருநீர். இன்னைக்கு எல்லாருக்கும் ருத்ராட்சம் கொடுத்துருக்காங்க, அதனால நம்ம ருத்ராட்சத்தை அணிஞ்சு கொள்ளலாம். அதுக்கப்புறம் வாயில நம சிவாயம், கங்கா யமுனா சரஸ்வதி திரிவேணி சங்கமம் மூணுத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு 100 தடவை ஓம் நம சிவாய சொன்னா அது எத்தனை தடவை பலனா மாறும்? 1000 முறை. சரி, எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, நமச்சிவாய மந்திரமும் சொல்ல முடியாதா? திருமூலர் அதையும் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். யாவர்க்குமா எவரவர்க்கொரு பச்சிலை, யாவர்க்குமா பசுவுக்கொரு வாயுரை, யாவர்க்குமா உண்ணும் போதொரு
கைப்பிடி யாவர்க்குமா பிறர்க்கு இன்னுரை தானே. எல மகாவிஷ்ணுவா துளசியை போடு, பிள்ளையாரா அருகம்புல் போடு, சிவனா வில்வத்தை போடு. சாப்பிட்றியா பசு ஏதாவது ஆடு மாடு இந்த மாதிரி ஜீவராசிங்களுக்கு கொஞ்சம் கொடு. அந்த மாதிரி நீ சாப்பிடும்போது யாரானா சாப்பிட வரேனா நான் சாப்பிட்டு அப்புறம் வரேன்னு சொல்லக்கூடாது. அவங்களையும் கூப்பிட்டு விருந்துன்னு அழைக்கணும். பிறர்க்கு இன்னுரை தானே. எப்பா என்னால் சமைக்கவும் முடியல, நான் பேச்சுலராக இருக்கேன், ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றேன், நான் வேலைக்கு போகிறேன், நமசிவாய மந்திரம் கூட சொல்ல முடியாதா? ஒன்று பண்ணு, எல்லாரும் பண்ணலாம். பிறர்க்கு நல்லுரை தானே. அதுவுமே உனக்கு எண்ணத்துல கொண்டு போய் சேர்க்கும், முக்தியை சேர்க்கும். முக்தி முக்தினா இறந்து படுதல் கிடையாது, பிறவா தன்மை. காரைக்கால் அம்மையார் கேட்டாங்க பார்த்தீங்களா? பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேன் உனை என்றும் மறவாமை வேண்டும். முக்தின்றது பிறப்பில்லை. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் பல்விருகமாய் எல்லா பிறப்பும் பிறந்தெழைத்தேனே எம்பெருமான் சொல்றாரே மாணிக்கவாசகர். அந்த பிறப்பில்லா தன்மை எரியத்துக்கு அடுத்தவங்க கிட்ட என்னமா பேசு, அடுத்தவனை கஷ்டப்படுத்தாம நல்லதா 4 வார்த்தை பேசு. உனக்கு பேச தெரியலையா பேசாம வந்துரு. அடுத்தவனை கஷ்டப்படுத்துற மாதிரி வார்த்தைகளை எல்லாம் பேசாத. இப்படியெல்லாம் இருந்தா இறைவனுடைய கருணையை அடையலாம் என்று சொல்லிக்கொண்டு இறுதியாக நமக்கு யாரை கொடுத்திருக்கான்? கருணை கடலாம் இந்த கலியுக தேரம் கந்த பெருமான் இல்லையா? வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அருவமும் உருவமுமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியாகி ஒரு திரு முருகன் வந்து உதித்தனன் உலகம் உய்ய. அந்த நாம் வணங்குகின்ற அந்த கந்த கடவுளை, முருக கடவுளை இந்த கலியுகத்திலே நமக்கு கொடுத்த அந்த கருணாமூர்த்தியின் பாதங்களை நாம் தொழுது நாம் வாழ்வில் உயர்வு பெறுவோம் என்று கூறிக்கொண்டு இவ்வளவு நேரம் மிகவும் அமைதியாக இருந்து சொற்பொழிவை கேட்ட உங்கள் அனைவரையும் வணங்கி இத்தகைய அருமையான ஒரு வாய்ப்பினை கொடுத்த சிவனேய பேரவைக்கும் மிக அழகாக இன்றைய நிகழ்ச்சிகளை தொகுத்து கொண்டிருக்கும் திரு விஜயானந்த் அவர்களையும் எனக்கு ஒரு சிறப்பான முன்னுரை கொடுத்தமைக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு அமைகின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய.